Redmi 9 பவர் ரெட்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட மொபைல் தான் இது. இது வரைக்கும் ரெட்மி தரப்புலேருந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுக்காத ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ரெட்மி 9 பவர் மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். கூடவே இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோவை லைக் பண்ணுறதோட சேர்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் மற்றும் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் டெக்ஸ்டர்டு ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஸ்பிளாஷ் ப்ரூஃப் நேனோ கோட்டிங்கும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா பேக் சைடோட டாப்பில் 4 கேமராஸ் மற்றும் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெட்மி அப்படின்ற பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன்லேயே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சிம் ஸ்லாட் இருக்குது. இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்ன்றதால இந்த சிம் ஸ்லாட் மூலமாக 2 சிம் ப்ளஸ் 512 GB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட பாட்டமில் மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மொபைலோட டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், 3.5mm ஆடியோ ஜாக், ஐஆர் பிளாஸ்டர் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இந்த மொபைலோட டாப் மற்றும் பாட்டம் 2 சைட்லையுமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு எந்த மொபைலையும் கொடுக்காத அளவுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவுட்புட்டை இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் சைஸ் கொண்ட IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே ஒரு சில மொபைலில் தான் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த மொபைலில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். ரெட்மி தரப்புலேருந்து முதல் முறையாக இந்தியாவில் 6000 mAh பேட்டரி கொண்ட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்தாலுமே கூட இந்த மொபைலோட வெயிட் 200 கிராமுக்கு கம்மியாகவே கொடுத்துருக்கிறது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இந்த 6000 mAh கொண்ட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த மொபைலில் 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம்னு பார்க்குறப்போ ரெகுலர் யூசேஜுக்கு 2 நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும். ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸரை பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இது 11 நானோமீட்டர் சைஸில் பில்ட் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் கொண்ட மொபைல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ Android 10 பேஸ் பண்ணி MIUI 12 கொடுத்துருக்காங்க. MIUI பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்ல ஆப்டிமைஸ்டு யூஐயாக இருந்தாலுமே கூட ஆட்ஸ் மற்றும் ப்ளோட்வேர்ஸோடு வர்றது இந்த யூஐக்கு ஒரு நெகட்டிவாகவே இருந்துட்டு வருது. அடுத்து இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய கேமராஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அது கூடவே 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய கேமராஸ் மூலிமா ஒரு நல்ல அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்கலாம். கலர் ஆப்ஷன்னு பார்க்குறப்போ இந்த மொபைலை பிளாக், ப்ளூ, க்ரீன் மற்றும் ரெட்டுன்னு 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம்னா 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும் 4 GB ரேம் 128 GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் LPDDR4X டைப் ஆஃப் ரேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் 6 GB ரேம் கொண்ட வேரியண்ட்டை லான்ச் பண்ணாதது ஒரு ஏமாற்றத்தை தருதுன்னே சொல்லலாம். ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்குறப்போ 64 GB வேரியண்ட்டில் UFS 2.1 ஸ்டோரேஜையும் 128 GB வேரியண்ட்டில் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்த்தோம்னா 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 10,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 GB ரேம் 128 GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 11,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா 48 மெகா பிக்சல் குவாட் கேமராஸ், 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே இந்த மொபைலோட பாசிட்டிவாக இருக்குது. இந்த மொபைலோட நெகட்டிவ்னு பார்க்குறப்போ இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸருக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் 6 GB ரேம் கொண்ட வேரியண்ட்டை லான்ச் பண்ணாதது இந்த மொபைலுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஆட்ஸ் மற்றும் ப்ளோட்வேர்ஸுமே கூட இந்த மொபைலுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா
நான் அதிக நேரம் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுவேன். அதே நேரம் மொபைலில் அதிகமாக மூவிஸ் பார்ப்பேன். எனக்கு நல்ல டிஸ்ப்ளே மற்றும் நல்ல சவுண்ட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், எனக்கு அதிக நேரம் சார்ஜ் நிற்கக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு நல்ல கேமரா குவாலிட்டி கொண்ட மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெட்மி 9 பவர் மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா, நான் அதிக நேரம் கேம்ஸ் விளையாடுவேன். எனக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் இதை விட இன்னும் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மீடியாடெக் ஹீலியோ G8085 ப்ராசஸர் கொண்ட மொபைல்லாம் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு கேமிங் தான் ப்ரியாரிட்டின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் என்னோட மொபைலில் நான் அதிக ஆப்ஸ் வச்சு மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட மொபைலில் நிறைய ஆப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைலில் 6GB ரேம் கொண்ட வேரியண்ட் ஆப்ஷன் இல்லாததால் இந்த மொபைலை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இல்லாமல் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மொபைலை தவிர்க்கிறது நல்லது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த ரெட்மி 9 பவர் மொபைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.